செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவானது பெங்கல் புயல். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியிருக்கிறது. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக தற்போது மாறியிருக்கிறது. மாறி மாறி போக்கு காட்டியிருந்த புயல் சின்னம் ஒரு வழியாக புயலாக உருவாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவானது பெங்கல் புயல். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் பெங்கல் புயல் உருவாகி இருக்கிறது. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக மாறியிருக்கிறது. மாறி மாறி போக்கு காட்டி வந்த புயல் சின்னம் தற்போது பெங்கல் புயலாக மாறியிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியிருக்கிறது. வங்கக்கடலில் உருவானது பெங்கல் புயல். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். தற்போது வங்கக்கடலில் பெங்கல் புயல் உருவாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுபம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது பெங்கல் புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. சவுதி அரேபியா நாடு பரிந்துரைத்த பெங்கல் என்ற பெயர் இந்த புயலுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல்ல வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த பெங்கல் புயலானது தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே நாளை பிற்பகல் புயலாக கரையை கடக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது பெங்கல் புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. இந்த புயல் என்பது தற்பொழுது உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து புயலாகவே நாளைய தினம் தமிழகத்தில் மகாபலிபுரம் காரைக்கால் இடையே புயலாகவே நாளைய தினம் கரையை கடக்க இருக்கிறது. இதற்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து புயலாக உருவாகாது என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த புயல் என்பது உருவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாகவே இந்த புயலை பொறுத்த வரைக்கும் கணிப்பதற்கு மிக கடினமாக இருக்கக்கூடியதாக தான் வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த புயலை ஒரு ட்ரிக்கி சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது எந்த திசையை நோக்கி நகருது, இதுக்கு நகரங்கள் எப்படி இருக்கு, இதனுடைய சுழல்கள் எப்படி இருக்கு, எந்த திசையை நோக்கி இது செல்கிறது அப்படிங்கிறத கணிப்பதற்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு என்ன காரணமா சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வங்கக்கடலில் சுற்றி இருக்கக்கூடிய கடல் சார்ந்த நகர்வுகள் சுழல்கள் இதற்கான இடையூறுகள் அதிகமாக இருந்ததன் காரணமாகத்தான் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய அதன் திசை எந்த இடம் அது எங்க இடத்துல தீவிரமா இருக்கும் அப்படிங்கிறத கணிப்பதற்கு கடினமான ஒரு சூழல் இருந்ததாகத்தான் வானிலை ஆய்வு மையத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த புயல் உருவாகுமா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த புயல் என்பது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே நாளை பிற்பகல்ல புயலாகவே கரையை கடக்கக்கூடும் எனவும் அப்போது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தற்பொழுது புயலாக வலுப்பெற்றிருப்பதன் காரணமாக வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்கள்ல இன்று மாலை முதலே அதீத கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இன்றைய தினத்துல 5 மாவட்டத்துக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு இன்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையில இன்று மாலை மற்றும் இரவிலிருந்தே மழையை எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது புயலாக வலுப்பெற்றிருக்கிறது.